ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் 30 டேஸில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்றத ப்ரூஃப் தாங்க இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. இப்போ எடுத்த ஃபோட்டோவும் வெயிட் லாஸும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் எவ்வளோ டயர் மாதிரி இருக்குது பாருங்கள் வயிறு. அதுக்கடுத்து பாருங்கள், என்னோடய 30 டேஸில் என்னோடய வயிறு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். நான் அதுக்காக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு பண்ணேன். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. 66லேருந்து 63.15 குறைஞ்சிருக்கு மக்களே. இந்த பாடியில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். வயிறு நல்லாவே குறைஞ்சிருக்கு, உடம்பும் குறைஞ்சிருக்கு மக்களே. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணலாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் 1 மந்த்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எந்தவித பொய்யோ இதுவோ கிடையாது. நான் ரொம்ப எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக தான் இது பண்ணிக்கல. என்னென்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 16 மணி நேர விரத முறையை நான் கடைப்பிடித்தேன். அதுலேயும் ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை யாராவது கெஸ்ட் வந்துடுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்மளும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சுச்சுவேஷன். அதனால நான் ஒரு சில நாள் ஃபாலோவும் பண்ணல. சுகர் கட் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்போதும் சாப்பிட்ற 4 இட்லியை 2 இட்லி ஆக்கினேன். 3 இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப குறைக்க வேணாம், ஓரளவுக்கு. நான் என்னன்னா 16 மணி நேரம் இடைவேளை அந்த உணவு விரத முறை நான் ஃபாலோ பண்ணேன். ஈவினிங் 7க்கு என்னோடய டின்னர் முடிச்சிடுவேன். திரும்ப மார்னிங் ஒரு 11 அது மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ஓகேங்களா? அதுக்கு இடையில நம்மளுக்கு தண்ணி குடிச்சிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி அதை தான் ஃபாலோ பண்ணேன். மற்றபடி எந்த வித யார்கிட்டையும் போயிட்டு ஒரு டயட் சார்ட்டோ எதுவுமே பண்ணல. ஒரு செலவு இதுக்காக பண்ணல. வீட்டில் சமைக்கிறேன், நம்ம எல்லாருக்கும் சமைக்கிறேன் அதே சாப்பாடை சாப்பிட்டு மாதம் நீங்கள் நல்லா படிப்படியாக குறையிறத இது கண்கூடாவதே பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? எனக்கு கிட்டத்தட்ட 3.750 கிட்டத்தட்ட 4 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன் ஒரு 30 டேஸில். இன்னும் நான் மொத்தம் 60 டேஸ் கணக்கு எடுத்திருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30 டேஸ் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் 30 டேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் குறையும். அதையும் நான் எவ்வளோ குறையுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இவ்வளோக்கு நாங்கள்லாம் இடையில முன்னாடி வெயிட் லாஸ்க்காக நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே குறைஞ்சிருக்கு எனக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா 1 மந்தில் அதிகபட்சமாக ஒரு 5 கிலோ கூட குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுத்தோன்னே 16 மணி நேரம் விரத முறையை ஃபாலோ பண்ணாமல் எடுத்தோடனே சீக்கிரம் ஒரு 8 o'clock டின்னர் முடிச்சுட்டு மார்னிங் 8 அந்த மாதிரி பண்ணலாம். 12 மணி நேரம் அந்த 8 மணி நேரம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடாம தண்ணி அந்த மாதிரி இல்லை சியா சீட்ஸ் ஊற வச்சது, அப்புறம் மைல்டாக உள்ள ஜூஸ்னால் சர்க்கரை ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 நேரம் காஃபி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ஈவினிங் மைல்டாக சுகர் போட்டு எப்போ 2 ஸ்பூன் போடணும்னா 1 ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டேன். மற்றபடி காப்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். காப்ஸ் சாப்பிட்லன்னு சொல்ல முடியாது. ரைஸ் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், நைட்டுக்கு 2 தோசை சாப்பிட்டேன். ஒரு சில நாள் மத்தியானமே 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரைஸு. சப்பாத்தினா ஃபுல்லாக சப்பாத்தி சாப்பிடல 30 டேஸும். இடையில என்னோட இதை நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற இப்போ நம்ம மறுசோறும் அதாவது 2 தடவை சோறு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, நீங்கள் ஒரு தடவை போட்டு சாப்பிட்றதுலேயே உங்களோட ப்ரோட்டீனும் கவர் பண்ணிக்கணும். அதாவது நிறையா வெஜ்ஜிஸ் வச்சுக்கணும், நிறைய கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோட்டீனுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நிறையா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நானும் பண்ணேன். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் பன்னீர், காளான் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் பயறு வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி குடிக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணால் நம்ம நம்மளோட கலோரியை கம்மி பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கலோரி தேவையோ அதை விட கொஞ்சம் ஒரு 2000 கலோரி தேவைன்னா நீங்கள் ஒரு 1500க்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராங்க. அதோட கொஞ்சம் ஒரு 1/2 hour to 45 minutes வாக்கிங். நான் எந்த வித ஒர்க் அவுட்டும் பண்ணல.
வாக்கிங்கும் வந்து ஒரு வீக்லி 2 டேஸ் 3 டேஸ் தான் பண்ணியிருப்பேன். கண்டினியூஸாக பண்ணல. இதுதான் ஃப்ராங்காக சொல்கிறேன். இந்த லாஸ்ட் ஒரு 20 டேஸாவது கொஞ்சம் பண்ண பார்க்குறேன் நான். பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து 63.15 இருக்கேன். என்னோட டார்கெட் என்னென்னா 60 வரணும், இல்லை 59 வரணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலாபரேட்டாக எழுதிட்டு போவேனா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற அளவு சாப்பாட்டையே, அதாவது எல்லாருக்கும் சமைச்ச சாப்பாட்டையே சாப்பிடுங்க. கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா நம்மளோட வயிறு வந்து எக்ஸ்ட்ரா இல்லை உள்ள கொழுப்பு வந்து அது வந்து கிரகிக்க ஆரம்பிக்கும், ஜீரணிக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்மளோட இன்ச் லாஸ் ஆகும். நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும். நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதனால் வந்து யாரும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அது சாப்பிட வேணாம், இது சாப்பிட வேணாம் அப்படின்னா நம்ம கிரேவிங்காக என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு நாளைக்கு வந்து குதிச்சிருவோம், நிறையா சாப்பிட்ருவோம். அதனால எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, லிமிட்டாக சாப்பிடுங்க. ஓகேவா? கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க, பசிக்கவே பசிக்காது. 2 முட்டை எடுத்துக்கலாம் நீங்கள். நானா 2 முட்டை, ஒயிட்டு, எல்லோ எல்லாம் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் எடுத்துக்குவேன். ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கடல பயறு ஏதாவது ப ப்ரோட்டீன் வந்து நிறையாலாம் எடுத்துக்கல நான். மைல்டாக தான் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு நாளைக்கு வந்து நல்ல நாள் இந்த பூஜை அதெல்லாம் இருக்குன்னா முட்டைகள சாப்பிட முடியாது. பயறு இந்த போட்ட சாம்பார் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா? ஈஸியாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது யூஸாக இருக்கும்னு நினச்சி தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஷேர் பண்ணணுமா, இல்லை வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு போடணுமா, அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கொடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. அப்புறம் வந்து இதுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்களும் அழகாக பண்ணலாம். நம்மளை வந்து அழகாக காட்டணும், நம்மளை வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். என்னடா இப்படி என்ன நேரடியாகவே சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்காரங்க, என்ன இப்படி குண்டாயிட்டு அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒல்லியாகவே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஏன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே தான் அந்த வெயிட்டு நம்மளே நம்ம இது பண்ணிக்கிட்டோம். ஆனால் வந்து பழைய வெயிட்டு நம்ம இதெல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் ஒருத்தவங்க சொல்லும்போது பாடி ஷேமிங் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அதனாலவே நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த ரீசன் பாதி மெயினான அது அந்த ரீசன் தான். யாராவது கலாய்க்கிறது ஒரு கால்வாசி நம்மள மனசை ஹர்ட் பண்ணும். அதனால் வந்து நம்மளும் வெயிட்டை குறைச்சி ஆரோக்கியமாக அழகாக ஃபிட்டாக இருக்கலாம் மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மக்களே. தேங்க்யூ. பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. தேங்க்யூ.